ஸோ இன்னைக்கு கொடைக்கானல் வந்து முதல் நாள் கிளாஸுக்கு போகிறோம். மதியம் அமுச்சு விட்றா கையில் வாங்கிறியா? எதுவும் பண்ணுங்க. பாருங்கத்தால் சரியான குளிர், ராத்திரி நைட்டாக குளிர் எடுத்துச்சு. கரெக்டாக குளிருக்கும் வெயிலெல்லாம் பளிச்சு நடிக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா குளிர் காயிற மாதிரி அழகாக இருக்குது. ராத்திரிலாம் ஃபுல்லாக பாட்டு போட்டுன்னு மஜா பண்ணு. காலையில் எழுந்துச்சு திருப்பி பாட்டு போட்டுனேன். ரூம் எடுத்து இந்த மாதிரி ஜாலியாக வந்துடணும். நல்லா ஒரு 52 இன்ச்சு டிவி, 52 சோஃபா, 60 சோஃபா, கீழே பெட்டு, பசங்கள்லாம் கீழே படுத்துட்டு ஜாலியாக இருந்தோம். இன்னைக்கு ராத்திரி கேம்ப் ஃபயர் போடுவோம்னு நினைக்கிறேன். ஓடுவோம். நேற்றே டைம் இல்லை, பாட்டு கேட்டு டிவி பார்த்துன்னு கதை பேசின்னு அப்படியே போயிடுச்சு டைம். அந்தளவுக்கு க்ளோஸ்அப்பில் வைக்காதுப்பா, வேறு எதோ காமிச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிக்கல, சும்மா நான் கொடைக்கானல் சீன் காலேஜ் ஜாயின் பண்ணி இப்போ தான் தோடிட்டு ஆனால் தெரியாது. இவர் தான் என் காலேஜ் ஹீரோ. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரிவார். ரூம் மாதிரி இல்லை, போனீங்கனாலே ஒரு வைப் வந்துடும். ஆமாம், கப்புள்ஸ்லாம் போனீங்கன்னா உற்சாகமாக இருக்கும். நான் வந்து என்னோட தேனியில் ஒருத்தவங்கலாம் போகலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். நானும் இந்த ஊர் கட்டாகு, நம்ம ஊர் கட்டாக ரூம் டூர் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக இல்லைன்னா ஒரு நாள் நடுவில் காட்டுறோம். நல்லா சாயங்காலமே பார்த்துக்கலாம். இன்னைக்கு 5 மணிக்கு தான் வருவோன்றது இவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க. 5 மணிக்கு மேலே ரூம் டூர் எப்படி காட்டுறேன்னு நான் உங்களுக்கு நல்ல 5 மணிக்கு மேலே தான் சூப்பராக அந்த அதுதான் லைட்லாம் போட்டுருக்கேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை. தடியன் குடிச்சு ரூம் டூரே நம்ம எடுக்கலாம். எடுத்து கீழே எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். கடைசியாக கீழே லேப்லாம் பார்த்தியா? எல்லாமே கவர். இல்லை அது உள்ள போல. ஆனால் லேபில் ரூம் ஸ்பெசிமென்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டானுங்க. அப்புறம் இவ்வளோ பெருசுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, கண்ணாடி போட்டியில் பூட்டி, அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அது என்னன்னு கூட பார்த்தோம் நாங்கள். தூக்கி பார்த்து தெர்மோமீட்டர் மாதிரி இருந்துச்சு, கால்ஃப் பாட்டு மாதிரி இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் விட்டு போகிறீங்க, ஸ்பெசிமென் கூடமா எடுத்து க்ளீன் பண்ணி வைக்காமல் போவீங்க. மனுஷனடா சோறு சாப்பிட போகிறோம். என்ன சோறுன்னு தெரில. சோறு போடுறாங்க. சோறு இல்லை, பிரேக்ஃபாஸ்ட். இட்லின்னாங்க, பொங்கல் சொல்லி கருத்தருக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது, இட்லி ஆஃபியே வாலில் விட்டு சாம்பார். அவர் தான் எங்களுக்கு பெருமாள். ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு நைட்டு வந்து ரூம் டூர் போடுறோம். இவர் தான் எங்கள் ரூம்மேட். இன்னைக்கு நைட்டு வந்து ரூம் டூர் போடுறோம். நேற்று ஜாலியாக இருந்துச்சு, பாட்டு கேட்டோம், எல்லாம் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், ஹெச்ஆர்எஸ் போனோம். ஸோ ஹெச்ஆர்எஸில் போய் பெண்டு நிமிர போகுதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே கொடைக்கானலில் கொடையை விட போகிறாங்கன்றது இனி தான் காட்ட போகிறோம். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்து மீட் பண்ணுறோம். வந்துட்டோம். என்னது ஹெச்ஆர்எஸ் கொடைக்கானல். ஃபேரி ஃபால்ஸ் சொல்லுவோம், ஆனால் ஃபால்ஸ் இல்லை. தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஃபேரி ஃபால்ஸ் மண்டலாம் தெரியுது, அதான் ஃபேரி ஃபால்ஸ். ஓகே கண்டென்ஸ் எதுக்காக சுகுமார் ஹெச்ஆர்எஸ் கொடைக்கானல். நான் அங்கே பேசினல வந்துட்டோம். வந்து ஒரு நிமிஷம் நேரம் வந்தோடனே மேலே போக பேசி நிடுன்றான். அந்த பக்கம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தரல, ஒரு பூஜை தரல, கெட்ட வார்த்தை வரும், பீப் போட்டுக்கலாம், எடுக்கல. அவனை வெட்டணும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் தரணும். இல்லை பொதுவாக ஜென்ரலாக வந்தால் இது ஹெச்ஆர்எஸ் அது இது பின்னாடி போகிற கிட்டே அதான் மேட்டரில் பேக் ஏதோ ஒன்று வீடியோ வந்தால் போதும். எல்லோரும் வட்டம் போடணுங்க.
எல்லாம் பேசிங் போட்டுருக்காங்க. நாங்கள் போட்டோம், கீழே போட்டோம். அப்படியே காமி அங்கே சாவடிக்கிறாங்க கண்டிப்பாக வந்த ஃபஸ்ட் நோ கிளாஸ் இன்ட்ரொடக்ஷன்ஸ் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எதாவது சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷனே இந்த மாதிரி வெறியாகுது. இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே இருப்போம், என்ன நிலமன்னு பார்க்கலாம். நித்திகா ப்ரோ நல்லா தெரியுதே இல்லையா? இங்கே பாரு, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே வாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கால் வெறுங்கால் வச்சா உள்ளே நின்றுது, அப்படியே மேலே இழுது. அப்படியே நான் காலைல ஷூ போட்டுன்னு வரலாம்னு நினச்சேன். ஷூ வேணான்னு அது சாரே தான் சொன்னார். இன்னும் மழை பண்ணுமா சார்? அவ்வளோதான் முடிஞ்சு. சொல்லுங்கள் உங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஹெச்ஆர்எஸ்க்கு என்னது? வந்து எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே பண்ணல, எப்படி பண்ணணும் ஒரு வழிமுறையே சொல்லலை. பஸ்ஸை விட்டு இறங்கணும், நேராக வந்தோம், மேலே நோட்டை போட்டு ஸ்பீடை கொடுத்துட்டு எல்லாம் செய்ய சொல்லிட்டாங்க. பாருங்க பேர் என்ன பேர்? பேசின் பேசின் போட சொல்லிட்டாங்க. எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லலை. இதெல்லாம் ஃபுல்லாக ஆப்பிள் தான் இருந்துச்சா, அதெல்லாம் மேலே ஃபுல்லாக ஆப்பிள் இருந்துச்சா, அதெல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த வழி அங்கே ஃபுல்லாக அட்டைப்பூச்சி ஃபுல்லாக பெரிய பெரிய அட்டைப்பூச்சி. தடியங்குடிச்சியை விட அங்கே பெரிய பெரிய அட்டைப்பூச்சியாக இருக்குது. அவர் பாட்டு வந்தார், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு அடி நடிச்சிட்டு போயிட்டார். யாரு? அந்த மீம் இன்னும் எட்டே வரலையா? அவர் தான் மேனேஜரா, ஃபீல்டு மேனேஜரா. அவரே அந்த வேலை போட்டாருன்னா, அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக வேலை தான். மதியம் வரைக்கும் கிளாஸ், மதியம் வரைக்கும் ஃபீல்டு ஒர்க்கு, அப்புறம் வந்து கிளாஸ் சொல்லிங்கிறாங்க. ரோஸ் பார்த்தியா? ரோஸு இதெல்லாம் கல்பாசி தானே? ஆமாம், இதெல்லாம் கல்பாசி. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குணாக்கி பார்த்துன்னு இது ஃபுல்லாக பிரியாணியில் போகிறது தான் இருக்குது. பிரியாணிக்கு போடுவாங்க, பிரியாணி கறி குழம்பு போடுவாங்க. வந்து சும்மா நிறைய எடுத்துகிட்டு போகலாம். எத்தனை அந்த எண்ணெயில் வதக்கும் போது மட்டும் ஸ்மெல் வருது, கறியில் ஒரு ஸ்மெல்லு வந்துட்டா சார். இந்த பாசி மாதிரி எல்லாம் ஒட்டி இருக்குல்ல, பாருங்க ப்ரோ, கல்பாசி. இதுதான் பிரியாணிக்கெலாம் போடுவாங்க. இப்படியே தான் இருக்குமா? ஆமாம், இப்படியே தான் பேக் பண்ணி அனுப்புவாங்க. பார்த்ததில்ல நீ சூப்பர் மார்க்கெட்டில்? நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. பிரியாணிக்கு வாங்குற அந்த இதில் கூட பார்த்ததில்ல. எங்கடா அதெல்லாம் பார்த்ததில்ல. மழை பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கு. மழை தெரியாது, லேசாக தூரல் போடுது. இந்த ஹெச்ஆர்எஸ் கொடைக்கானலில் வந்து பாட்டு போட்டு இந்த பாருங்க, செருப்பெல்லாம் அட்டைப்பூச்சிலாம் ஒட்டிங்குது. அட்டையின் அளப்பறை அதிகமாகிட்டுது. அட்டையோட அளப்பறை அதிகமாகிடுச்சு கேஷ். இங்கே வந்து ஃபீல்டர் சேர்றாங்க. அப்பயே நான் கேட்டேன், எங்கே கூட்டின்னு போகிறீங்கன்னு. அது இது மாதிரி ஆயிடுச்சு கேஷ். அட்டையின் அக்குறும்பு அதிகமாக இருக்குது. வாத்தியார் இருக்காரு, அதனால் வந்து எதுவும் சொல்ல. திருப்பிங்க பாய். தாடி லைட்டாக தெரிஞ்சுடி தினேஷ். லைட்டாக தாடி வர வருது, மீசையும் வருது. காஃபி அதிகமாக குடிச்சா தாடி வளருமா? நீங்களும் குடிங்க, வளரும். மீசையில் வேறு உனக்கு காஃபி ஒட்டிக்குது அப்பப்போ. மீசையில் வேறு டீ குடிச்சா ஏன்னா சாப்பிட்டா ஒட்டுது. ஒட்டுச்சுன்னா அது நக்குங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ நீ சின்ன வயசுலேருந்து குடிக்கிறீங்க, அது எவ்வளோ லேட்டாக? அப்புறம் டீ குடிச்சாண்டா. இப்போதான் காஃபி குடிக்கிறோம். 2 நாளாக காஃபி குடிச்சால, 3 நாள் குடிச்சது தான் பாரு அங்கே வந்துச்சு. இல்லை சார், அது இதுலேருந்தே இருக்குது, காலேஜ்லேருந்தே இருக்குது. ஏய், இந்த அளவுக்கு டிக்காலாம் தெரியல, இப்போதான் தெரியுது. ஐயோ சார், ஒரு 2 வாரத்துக்கு விஷயம்லாம் பண்ண சொல்லாதீங்க. ஐயா வேணா மாட்டானா? அமைதியா இன்னும் திரும்ப என்ன கடை சிரிப்பு தான். அவன் தானே சொன்னான், தப்போ ரைட்டோ சொல்லுன்னு சொன்னால. தப்பா இருந்தாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி, நாங்களாம் சொல்லுவோம். யார் ஸ்டூடெண்ட் வந்துடுறேன் கெத்து காமிச்சல கட்சி முன்னாடி 3 பேர் யாரும் உட்காந்தீங்க. நானு, ரித்விக்கு, திருமலை அவேர்னஸ் வேணும், அதுக்கு தாங்க நாங்க இருக்கிறோம். அவங்க ஆனா சொன்னோம்ல, இதெல்லாம் கேள்வி இல்லைன்னா இது ஒரு கேள்வி. இதுக்கு பதில் வேற நாங்க சொல்லியோ எங்க கூட இருக்கிறதுங்களே மாத்தி சொல்லுது. ஃபார்மர்ஸுக்கு அவேர்னஸ் வேணுமா?
அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் சொன்னார் பத்தியா 1500 ரூபாய்க்கு சீவு வாங்க போறேன்னு. 1500 ஹைபிரிட் சீவு 1500 ரூபாய்க்கு வாங்க போறாங்களா? அது ஓகே. அப்புறம் வந்து அது வந்து கிராமுக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் இன்னொரு மேட்டர் நான் அதிலே சொல்றேன், நான் யோசிக்கிறேன். சரி 30,000 சொல்லலாமா 35,000 சொல்லலாம்? என்ன 30,000 சொல்லலாமா 40,000 சொல்லலாமான்னு யோசிச்சா 1500 நான் பகிரங்கமான ஒரு இது இன்னொன்று கோட்டை HRS கோட்டை சமஸ்தானமே ஆடி போன மாதிரி 1500 ரூபாய்க்கு கம்மால என் கொட்டையே கலங்கி போச்சு. படிப்பை பத்தி பேசுறது போதும்டா. கிளைமேட் எப்படி இருக்கு அதை பத்தி கடைசி கொட்டை கலங்க வைத்த பதில் சொன்னவர் அங்கதான் போறாரு. பிளான்ட் நியூட்ரியன்ட் எங்க இருக்குன்னு கேட்டா பிளான்ட்லயே இருக்கு. பிளான்ட்லயே இருக்கு. பிளான்ட் நியூட்ரியன்ட் வந்து பிளான்ட்லயே இருக்கும்னு சொன்னது. பிளான்ட்டே நீ தான்டா வளர்க்க போற. அதுக்கப்புறம் அடங்கோத்தா. சரி அவருக்கு வந்து சுகர் இருக்கு ஆக்சுவலா. பின்னாடி போற அந்த பையனுக்கு எப்பவுமே பார்த்தாலும் சொட்டு சொட்டா உண்மையாலே அவனுக்கு வேர்வை விழுவோம், உடம்பு ஃபுல்லா விழுவோம். அதனாலதான் இப்ப போறான். இப்போ வந்து HRSல வந்து அவனோட வாட்டர் வந்து பதிவு பண்ணணும். குளம் காமிச்சலாம். இந்த குளத்தை பாருங்க, இந்த பூவை பாடுறா ஆனா பூண்டை பாடுறா பூ வேணுமா? எனக்கு இன்னும் வெறி அடங்குவாங்க. அவனை நான் இன்னும் டார்ச்சர் பண்ணுவேங்க. கேள்வி கேட்கறான் தவறா. இங்க பாரு, இது வந்து மஞ்சா இட்லி. இவர் லேண்ட்ஸ்கேப்பர். இவர் சொல்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். அட்டடா அட்டை வரும். இவர் வந்து லேண்ட்ஸ்கேப்பர். இட்லி வெள்ளை இட்லி. வெள்ளை எல்லோ இட்லி. இதுல எது குஷ்பு இட்லி? பச்சை இட்லி வந்து குஷ்பு ஜாக்கெட் என்ன அவசரமா பேசுறாரு? குஷ்பு இட்லி எங்கதுன்னா அலார்கிட்ட எங்க தம்பி. ஏற்கனவே இந்த சேனல் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஒருவேளை பாத்தீங்கன்னா மாத்திருங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 18+ நான் வந்து மேல டைட்டில் போடும்போது 18+ பேர்ட் ஏற்கனவே யாரும் பார்க்க மாட்டீங்க. அப்படியும் மீறி பாத்துட்டீங்கன்னா மாத்திருங்க. சேனல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கொட்டை இருக்கு. குட்டை வந்து இங்க இல்ல. அந்த குட்டை இல்ல, இந்த குட்டை. ஒரு குட்டை சொட்டை குட்டை ரெண்டுமே சேர்ந்து வேற குட்டை. இது வந்து குளம் குட்டை வரும்ல, அந்த குட்டை. அந்த குட்டை லோட்டஸ் இருக்கு பாருங்க எல்லாரும். அது லோட்டஸ் இல்ல, வாட்டர் லில்லி இருக்கு. அதுல காட்டுறேன் பாருங்க. வாட்டர் லில்லி. அது வாட்டர் லில்லி தானே. அது வாட்டர் லில்லி தான். அது எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குங்க, கொஞ்சம் படிப்பேன். அது தமிழ் பேர். இவரெல்லாம் தாண்டி கொஞ்சம் படிச்சுட்டா ப்ரோ. கொஞ்சம் பிரச்சனை இல்ல, போன் வந்தா தான் பிரச்சனை. அது தமிழ் பேர் வந்து நீலோர்பம். இப்போ ஒரு பாட்டு வந்துச்சுல இந்தியன் 2ல, அந்த பாட்டோட தமிழ் இதுதான். அது தமிழ் ரகுல் பிரீத் சிங்கும் வந்தாங்கல்ல, அந்த பாட்டோட அதான் வாட்டர் லில்லி. அதோட தமிழ் பேர் தான் நீலோர்பம். ஆனா இது இங்க எப்படி வருதுன்னு தெரியல. நேஷனல் ஃப்ளவர் ஆஃப் பங்களாதேஷ். அது வர்றதுக்கெல்லாம் கிட்டும். தண்ணியில வச்சு என்னென்ன ஏறி இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அது சொல்லிட்டேன். அதான் ஃப்ளவர் மாதிரி தான். இது ஆபாசம் தவிர்ப்போம். அதுக்கப்புறமா வந்து இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல வியூ. சூப்பரா இருக்கு. இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. இதுலயும் நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம். பாய்ஸ் தான் ஆக்சுவலா இங்க மேல படிக்கிறதுல அது ஃபுல்லா ஆப்பிள் இந்த மரம். ஆன் கொடுங்க எல்லாரும். கேமரா பார்த்து சொல்லுங்கடா. நாங்க கத்துறது மயில் எங்க கூட சேர்ந்து கத்துது. மயில் கத்துது. எங்க பார்த்தாலும் வரவே மாட்டேன்றாங்க. அவ ஒரு மேம் பார்த்து இப்ப நம்மள ஒருத்தருக்குள்ள போயிடலாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. யார் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். அங்க பைன் ஃபாரஸ்ட் கூட இருக்கு. ஆமா, உங்க பார்க்கலாம் தெரியும். அதுதான் பைன் ஃபாரஸ்ட். வந்த உடனே அப்படி திருப்பி எல்லாமே காமிச்சு ரொமான்டிக்ல மூட் இல்லறா. வேற ஃபீல்ட் ஒர்க் செய்யணும்ல. ஃபீல்ட் ஒர்க் செஞ்சேமா காமிச்சு. அங்க வந்து ஃபீல்ட் ஸ்டெப்ஸ்ல பார்த்தா ஃபீல்ட் ஒர்க் செய்யறாங்க. ஆமா, இந்த மரம்லாம் இருக்குல்ல என் கைக்கு நேரா ஆடி மாசம் காத்தே. இந்த மரம் இது எல்லாத்தையும் சார் வராரா ட்ரெயின் பண்ணுது. சார் வராரு. அவனுக்கே மரியாதை. சார் வராரு. நாங்க தான் கெத்து காமிச்சோம். அவனுக்கே ஒன்றும் தெரியல. அவனே ஒத்துவான். சரி, நாங்க vlog வந்து வணக்கம், நான் உங்கள் நியூஸ் ரிப்போர்ட் ரஜய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா HRS கொடைக்கானலில் இருக்கோம். இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம இதை ரிவ்யூ பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்டை கேட்கலாம். ரித்திக் வாங்க உள்ள. எப்படி இருக்கு இந்த சூழ்நிலை? எப்படி இருக்கு கிளாஸ்? எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. சூழ்நிலைலாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வந்து
இங்கே செய்ய விடுற வேலை நல்லா இல்லை. அட்டைப்பூச்செல்லாம் தொல்லையே சொல்லுங்க. அட்டைப்பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்கு. இவ்வளோ பெரிய அட்டைப்பூச்சியாக இருக்குங்க. அது ஆனால் என்னை கடிக்கவே இல்லைங்க. கடிச்சவன்லாம் நல்லா தான் இருக்கான். கடிக்காத நான் தான் சீன் போனேன். பார்க்க நல்லா இருக்கு. அங்கே ஃபுல்லாக ஆப்பிள் இருந்துச்சான். குளிர்து ஆனால் நல்லா இருக்கு. கிளாஸ் வந்து நல்லா போச்சு. நடத்தினருக்கே ஒன்றும் தெரியல. நாங்கள் தான் நிறைய சொன்னோன்றதை எங்கள் பாய்ஸ் சொன்னோன்றது பெருமையாக பண்ணிக்கிறோம். பெருமையாக பேசி கமல் மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. நீங்க புரியணும்னு நினைச்சுக்கவும் கூடாது. அந்த மாதிரி புரியாத மாதிரி புரிஞ்ச மாதிரி பேசுவோம் நாங்க. அடுத்து நாங்கள் பள்ளியை விடுறோம். நான் எதுவும் சொல்றது இல்லை. நான் வந்து என்ன இவரு வந்து வெக்கப்படுறாரு. அவங்க லவ்வருங்க தான் இருந்தாரு. அது வரைக்கும் கொஞ்சம் குஷியா இருந்தா பூவெல்லாம் கையில் வச்சுங்க. இப்போ அவர் போனதும் பண்ணி போதாரு. அப்படிலாம் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இங்க ஒரே குளிரா இருக்கு. ஒன்றும் முடியல. அவனை ஃபோக்கஸ் பண்ணத்தான். மீண்டும் சந்திப்போம். இல்ல வெயிட் பண்ணுங்க. இவரெல்லாம் தப்பா சொல்றாரு எல்லாத்தையும். நான் எதுவுமே சொல்லலாம். வெட்டி சார் நோ அஜய் நவரு ஐயாவா இவரை பாத்துக்கோங்க. என்கிட்ட இருந்து காம்பவுண்ட் அதே பையா अरे कुचला कच्चा हो रे இவரதான் மாடல் ரெடி ரெடியா ரெடி என்ன பண்ணோம்? அரே பையா திஸ் இஸ் கிராஃப். ஏ பையா ஆவடா வெச்சிருக்கா சார். வெச்சிச்சே மாதிரி யாரடா பண்றா? கீழ போறா. இது பேரோட ஆசைப்பட்டு ஜெட்டிக்குள்ள வரணும்னு இருக்கிறதுல பெரிய சம்பவம். அவர் பாக்கிறதுக்குள்ள டக்குன்னு பறிச்சுட்டு ஒரு ஆப்பிள் மட்டும் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. போட்டோ சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்றேன். அவங்க கொடுப்பாங்க அதை சாப்பிடு. நிக்கிறதுக்கு பயமா தாங்குது. எங்க இது போறப்போ யாருக்கு பேர் கை அப்படியே கை தூக்கணும் மேல பள்ளி கை அப்படியே மேல டபக்குன்னு உடைச்சுக்கணும். மரத்தோட உடைச்சுக்கணுமா? அப்படியே உள்ள தூக்கி போட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒண்ணு பிரச்சனை வாடா டக்குன்னு உடைச்சிட்டு தான் விடுவோம் போல. மரத்தை போட்டு கற்பழிக்கிறான். அஜய் நவுந்து போ. தலைவன் உங்ககிட்ட தான் வரான். கிட்ட வருது. கால் வச்சவனே வருது. ஆனா இங்க போகுது. தலைவன் ஆளுக்கு பயந்துட்டானா? பயப்பரியா குமாரே? இப்படி இருக்குன்னு கேட்டாங்க. யார் கேட்டாங்க? எங்கடா இங்க இருக்குதுடா. ஆமா இது வந்து இதுவா பிரவுன் ஆகுது. நம்ம அங்க தடி வச்சு பார்த்தோம்னா கருப்பு கருப்பா இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சைடுல வந்து எல்லோ கலர் கோடு வருது. அப்பா இவ்வளோ பெருசு. சார் ஆடிட்டு போடுங்க சார் டக்குன்னு. நான் பயரு இருங்கயா. ஏய் இருங்கயா. இந்த மரத்தான் நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கிறியா? அதான் ஒரு இதுனா எங்க தலைமை பாரு. அங்க ஜாலியா உட்காந்து வீடியோ கால் பேசினுக்கிறான். என்ன கர்ம வீடியோ கால் பேசுறான் அவனு? ஆம்பளையாள்கிட்ட வீடியோ கால் பேசுறான். கே சம்மந்தமே இல்லாம எல்லாரும் எங்க இருக்கிறாங்க. கேர்ள்ஸ் அங்க இங்க இருக்கிறாங்க.
வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்காக ஒரு அட்டை, அங்கே ஒரு பெரிய அட்டை பார்த்தோம் இலக்கியா, இவ்வளோ நீட்டு இருக்கோம். அது எடுத்து வந்து விட்டுலாம். தாண்டி நிஜமாக பெரிய அட்டை நம்ம பார்த்ததுலேயே. அது எனக்கு திடீர்னு உள்ள உட்காந்துதுன்னா நான் வேற சொல்லியிருந்தேனா எனக்கு அப்போ விட வந்து நான் அப்பயும் யோசிக்கிறேன் எப்படா உள்ள போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எதுக்கு வெளில போயிட்டு அப்படியே போஸ்ட் மட்டும் இப்படி கொடுத்தாடா பொண்ணு மாதிரியே இருப்பான். அது பொண்ணு மாரி கொடுக்க சொன்னாங்க. நண்பர்களே, நான் சாப்பாடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. தக்காளி சாதம், ஊறுகாய், எக்கு, பெப்பர் முட்டை, சூப்பராக இருக்கு. அவர்கிட்ட கிரிப்பு சொன்னால் தான் ஒரு திருப்தியே. சாப்பிட்டு சொல்ல சூப்பராக இருக்குது. ஃபால்ஸு வியூ சூப்பராக இருக்கு. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து முட்டை சாப்பிடுறாங்க. ஒரு கேங்க்கு அப்படியே ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றது, என்னத்தங்க சொல்றது, என்ன சொல்றாங்க, அப்படியே அங்கே பாருங்க, அது பிச்சைக்கார மாதிரி இருக்கா, வெறுத்துட்ட பக்கல. அப்படியே அங்கே பாருங்க, நல்லா இருக்குதா? அப்படியே வரிசையாக உட்காருங்கப்பா. அது நல்லா இருக்கும். இது நல்லா இது நல்லா இல்லை. இதுவும் ஒரு பால் முன்னாடியே ஒன்று வந்துருக்கும். அது நல்லா இல்லை. தண்ணி நிறைய வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஃபுல்லாக இருக்கா ஃபால்ஸில். கூகுள் மேப்பில் ஒரு வீடியோ இருக்கு பாரு, அதில் பாரு. ஃபோட்டோலாம் எடுப்பாங்க போல. அதுமா நீ நிறைய பேர் வருவாங்கடா சீசன். வர பழம் சாப்பிட்றான்டா. அதாதா எவ்வளோ தெரியும். என்னடா அது எப்படி இருக்குது? பழுத்து தான் சாப்பிட்டோம். ஆல்மோஸ்ட் பழுத்துருக்கு. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. வாசனை வந்து லைட்டாக அண்ணாச்சி பழம் வாசனை வருது. லைட்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை. சாப்பிடும்போது கொஞ்சம் பேரிக்காய் ஃப்ளேவர் வருது, ஆனால் கசக்குது. செங்காய் தான் அது. ஆக்சுவல் பழம் எப்படி இருக்குன்னு தெரியல. முடிஞ்சா நான் பழம் சாப்பிட்டு. பழம் வந்து ரொம்ப பிங்காக இருக்குமா? ஏடாங்க பிங்காக இருக்குது தெரியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஃபீல்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்த ஒன்று டென்ஷன் பண்ணிட்டாங்க. கடை ஓடி முடிச்சுட்டு வந்து கை பார்த்தோன்னே தெரியும். போயிட்டு ரெப்பா போட்டு தொலைச்சிட்டாங்க. என்ன இவனை ரித்விக்கா அப்புறம் நவீனை போட்டாங்க. போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். டைம் ஆகுது, கிளம்புறோம். ஆல்கஹாலிக்கா நான் ஆல்கஹாலிக்கா. ஸோ மொதல் நாள் வந்து முடிச்சுட்டு ஃபீல்டு ஒர்க் முடிச்சுட்டு சொல்லலை பர்ச்சேஸ் நாங்கள் ஒரு 5 எத்தனை பேர் 7 பேருமா 7 பேர் வந்து 8 பேரை வந்து இறங்கிட்டோம் கீழே பர்ச்சேஸ்க்கு. மற்றவங்களாம் போயிட்டாங்க. பர்ச்சேஸ் பாருங்க, தலைவன் மண்டையில் ஒன்று, உடம்புல ஒன்று, கண்ணாடி எங்க கண்ணாடி உள்ள வச்சுட்டு இருங்க. போடு. அடி ஹீரோ மாதிரி இருக்குண்ணா. எனக்கே வைக்க வருது. கப்படுதா செல்ஃப் பாலினேஷனா? அதெல்லாம் எல்லாருமே வந்து ஹெட்பேண்ட் வாங்கியிருக்கோம். ஹெட்பேண்ட் வாங்கிட்டு அதை முன்னாடி போயின்னுக்கிறானுங்க. ஸோ இப்போ போயிட்டு நேராக சூப்பு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். சூப்பு சாப்பிட்டு நான் வந்து அடுத்து போடுறேன் வீடியோ. ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு குடிப்பா. லெமன் டீ வந்து எடுத்தேன், அவருக்கு பிடிக்காதுன்றாரு. ரியாக்ஷன் பண்ணுறாங்க. சரி, வாழ்நாள் முதல் காஃபி குடிக்க மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லெமன் டீ குடிப்பேன். பயமாக இருக்குது. குடி. ஜூஸ் சூடாக குடிச்சா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குடித்தேன், இனி குடிக்க மாட்டேன். நோ சார். ஆனால் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இந்த வர காஃபி குடிக்கிறப்போ லெமன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இல்லை அப்பெல்லாம் இல்லை, டீ ஃபீலிங் வருது. ஃபோன் பிராண்ட் காசு தேவையா கழுதைக்கு திரும்ப கற்பூர வாசனை தெரில. அவனுக்கு பிடிக்குது. பகத்துச்சா. உனக்கு ஏன் சுன்னாடை பிடிக்க மாட்டேங்குது? பிடிக்காதுன்னு யாரா சொன்னது? ஆ, ஏன்டா பிடிக்காதுன்னு சொன்னது?
புதுப்பாடி வந்துட்டோம். கிட்ட வந்துட்டோம். ஒரு என்னது ஸ்டே கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம். வந்து என்ன சாப்பிட்டோம்? இந்த ஃபஸ்ட்டு சூப்பு டீ போட்டு லிட்டில் ஹார்ட்ஸ் லேஸு போட்டு எல்லாம் வாங்கிட்டு வரோம். சத்தியமாக வெறுப்பாகி போயிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு கால் வலி, சத்தம் வேறு வருது. இருங்க. சத்தத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தாச்சு. சாப்பிட்டோங்க. ஹாய், நான் தான் உங்கள் தினேஷ். என்னோட யூடியூப் சேனல் வந்து வீடியோ போட போகிறேன். இந்த மாஸ்க் போட்டு மாசா இருக்கா? மாசா இருக்கா? கீழே போட்டு போடுறா. ஆனா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இல்ல, அடுத்த நாள்ல அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுலாம் வந்துருக்கிறோம். சார் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டாரு. இது ஒரு சில கூட என்ன காட்டுறது, இப்போ நான் கூட என்ன சொல்கிறது, அநியாயம் பண்ணுறான். அது என்னன்னா எனக்கு ஆல்ரெடி கால் வலி. சரி என் பையன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு நடந்து வரோம். மேலே ஒரு 3-4 ஸ்லோப் ஏறி இறங்குறோம். ஓடி பார்க்குறவங்களாம் இந்த காக்கி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு காக்கி பேண்ட் நீ போட. சரிவா, நான் ரூம் போகிறேன். இது எத்தும்போ. இந்த காக்கி பேண்ட்டு காக்கி சட்டையை பார்த்துட்டு ஒரு மாதிரி கேட்குறான். இங்கே நான் ஒரு நெக் பேண்ட் எடுத்தோம் துணி கடையில். ட்ரைனிங் பற்றி சும்மா நாங்கள் எங்களுக்குள்ளே பேசினிருந்தப்போ அந்த அண்ணன் கலாய்க்கிறாரு. கலாய்க்கலாம் ஒரு ஜென்ரலாக கேட்டார். நான் தம்பி ஐடிஐ மெக்கானிக்கல். ஐடி மெக்கானிக்கல் குறை சொல்ல, இதை பற்றி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த ஒருத்தம்லாம் ஒரு மயிரும் கிடையாது. காமெடி ஆகுது எங்களுக்கு இந்த காக்கி டு காக்கி போட்டுங்கிறது. நாங்கள் எல்லாம் காக்கி டு காக்கி போட்டுன்னு வரோம். எங்களை பாருங்க, பூரா வெள்ளை பேண்ட்டு ப்ளூ ஜீன் போட்டுன்னு இலக்கிய அந்த கண்ணாடி வாங்கி வச்சுன்னு வித்த காமிச்சுன்னுக்கிறாரு. எல்லாம் மிஸ்ட்டு வந்துச்சு. மிஸ்ட்டு வந்தோடனே எல்லாம் ஆட்டம் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு டே 3 வந்து இன்னைக்கு ஒரு செம்ம வைப்பாக போச்சு. காலைல டே 2 சாரி கொடைக்கானல்ல டே 2 நேற்று ஸ்டே ஆனோம். ஸோ போயிட்டு வந்துடும். இவரோட பைக் இது பறந்தே ஆகிறோம். அந்த பைக் தான். ஸோ இவர் இதை பர்ச்சேஸ் பண்ணுறன்றதை ஃப்ளெக்ஸ் பண்ணியிருக்காரு. பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இப்போதான் கண்டுபிடிக்கிறோம். டபுள் சைடு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கண்ணாடி வந்து இருக்காரு. இது வந்து ஒர்த்தா பர்ச்சேஸ் பண்ணோம். இன்னொரு கோட் வந்து சார் வந்து போட்டுட்டு இருக்காரு. அவர் பாட்டுனா அவர் பாருங்க. ஆக்சுவலி கண்ணாடிக்குன்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, நான் டெலிட் பண்ணுறாங்க. கட் பண்ணுறேன். கட் ஆகல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜூம் ஆகாதுங்க. இங்கே இருக்க வியூக்கு கோடி ரூபாய் கொடுக்கலாம். வர ஃபோட்டோ தெரிய மாட்டேங்குது. சும்மா எடுத்தோம் அது ஃபோட்டோ. நான் ஏன் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பல்லு மாடு விரோணத்தில் வரும்போது பல்லு காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் செம்மையாக வருது ஃபாகு. சூப்பராக இருக்குது. பாருங்க, கேம்ப் ஃபயர் போகிற கட்டை எடுத்துறேன்னு சொன்னார். ஆனால் அவர் ஃபோட்டோ எடுத்து தான் கட்டை எடுத்தாரு. மாப்பிள்ள அவர் தான். அவர் போட்டிருக்க சட்டை இவருது. ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளில போனோம், சூப் குடித்தோம். அப்புறமா வந்து சிக்கன் 65 சாப்பிட்டோம். டீ குடிச்சானுங்க, நான் குடியில. ஸ்நாக்ஸ் வாங்கினோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இல்லாத போல வேலையை எல்லாத்தையுமே பண்ணுவோம். இதெல்லாம் மேட்ரு. நாளைக்கு தான் நாளைக்கு வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிட போகிறோம். அது வந்து ஒரு கொடைக்கானல்லையே பெஸ்ட் கேக் ஷாப் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கடை தெரியாது. சார் போடுறதா திருட்டு பையன் மாதிரி தான் இருக்கும். இல்லை, உண்மையிலே திருட்டு பையன் தான் அவன். உண்மையிலே திருட்டு பையன் தான். பப்ஜி மதன் மாதிரி இருக்கானே.
ஜெயிலில் பிடிச்சி போடுங்க. ஆபாசமாக பேசுகிறவர் இதுதான் உண்மையிலே. இங்கே பாருங்க ஃபோட்டோ ஷூட் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபோட்டோக்கு அவ்வளோ டெடிக்கேஷன். ஸ்டோரி பார்த்துருந்தேன். கை வெளியுது. போமா என்னப்பா போமா. ரொம்ப லேட் பண்றாங்க. என்னப்பா போமா. பாகு நிறைய வருது. என் முன்னாடி ஒரு போதி தர்மர் வர்றாரு. அவர் நான் சைலண்டாக காட்டுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யாருமே இல்லை, நாங்கள் பேசுறது மைக்கு ஆமாம் அவர் நாங்கள் லைட்டாக பார்த்துட்டோம். அவர் வருவார். அவர் தாடி நெருங்கிட்டாரு. ரொம்ப நெருங்கினா அவ்வளோ நாகரிகமாக இருக்காது நாங்கள் பேசுறது. அதனால பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவன் வந்து என்ன போஸ்ட் கொடுக்குறானோ அது போஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே பண்ணுறது. இவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே பண்ணுவான். ஆனால் படிக்க சொன்னால் படிக்க மாட்டான். தாடி போயிடுச்சு. அப்புறமா இங்கே பாருங்க உண்மையிலே குரங்கு ரெண்டுத்தையும் காட்டுவாசிங்க போஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த வேலையை தான் பண்ணுறாங்க. நில்லு சரி நாங்கள் கிளம்புறோம். கிளம்புறோம். இந்த பக்கம்டா நான் இப்படி தான் அடிக்க போறேன். சோகமான ஆனால் ஃபுட்டு எங்களுக்கு பிடிக்கல. அந்த வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேரிக்காய் இருக்கு பேரிக்காய் இருக்கு. ஆனால் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரே நிமிஷம் பிளாக் பாஸ். ஸோ ஃபோட்டோ எடுத்தோம். குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து அரை மணி நேரத்துக்குள்ள மிஸ்ட் அப்படி கிளம்பி. ஆக்சுவலாக பாருங்க இப்போ நாங்கள் பேரிக்காய் பறிக்கலான்னு ஒரு ஐடியா. ஆமாம் இது வழி ஃபுல்லாக பேரிக்காய் இருக்கு. அது வந்து பயங்கரமாக இருப்பாரு. இங்க பாருங்க இங்க பாருங்க இது பேரிக்காய் மரம் தான். இதுல பேரிக்காய் இருக்கு. பேரிக்காய் சாப்பிட்டு டீ சாப்பிடலாம். பேரிக்காய் வரும் பேரிக்காய் இருக்கா பதிவு காமெடி பதிவு. ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இது ஜோக்கா. இங்க பாருங்க அவர்தான் வந்து எங்களை வந்து திட்டணும். இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் செய்யாதுன்னு. ஆனா அவரு தான் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவாரு. போதி தர்மர் வர நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன் அவரை. போதி தர்மர் வந்து ஏன்றது கரெக்டாக அங்கங்கே வச்சுட்டு போக சொன்னார் பரா. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவமானப்படுத்திட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க யாருன்னே தெரில, ஓனரானு தெரில. பறிக்கலான்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அவருக்கு தெரியாது ஒன்றா நம்ம திருடனுங்களாம் எங்கள் கூட தான் இருக்கிறானுங்க. அவங்க பின்னாடியே போய் பிடிப்பானுங்க. ஸோ பியர் பறிச்சுட்டு நாங்கள் காட்டுறோம். இது வழி ஃபுல்லாக பியர் தான். பியர்னா பேரிக்கா. வழி ஃபுல்லாகவே அதான். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது லாக் எல்லாரும் பார்க்குற மாதிரியே பார்க்க எங்கள் 28 பேரே பார்க்க மாட்டாங்க. கிளம்பியிருக்கோம். அது வந்து என்னடான்னா இவர் ஏதோ புதுசாக ஒரு வழியில் கூப்பிட்டு போகிறாரு சார். ஒன்றும் இல்லை. இப்படி போனா இப்படி சுத்தின்னு அப்படி வரணும். சரி போவோம்னு போறோம். சார் போயிருக்காருங்க. போகணும்னு போறோம். இப்படி போனா இந்த வயசானவங்க காலை வச்சாங்கன்னா இங்க இருந்து அங்க. ஸோ இந்த டே வந்து சூப்பராக போச்சு. ஒர்க் பண்ணோம். ஒர்க்குன்றது வந்து ரொம்ப இதுவெல்லாம் இல்லை. பேசின்லாம் போட்டு சும்மா அங்கே இருக்க ஷேட் நெட்டு இது பண்ணிட்டு மதியானம் பத்தாமல் சோறு சாப்பிட்டு பத்தலைன்னா நீங்க கேளுங்க. எனக்கே பத்தலைன்னா இவருக்குலாம் எப்படி பத்திருக்கோம். சாப்பாடே இல்லை கைஸ். சாப்பாடே இல்லை. கொஞ்சமாக சாப்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து உண்மையிலே சொல்லணும்னா தடியும் சில பிரதீப் பண்ணான்னு ஒருத்தர் சமைச்சாரு. அவரோட ஃபுட்டு கம்பேர் பண்ண சொல்ல இங்கே வந்து டம்மி தான். ரொம்ப கை நக்குவோன்றது வந்து உண்மை. ஆக்சுவலாக அவரு கூட நாங்கள் விளாக்லாம் எடுத்தோம், ஃபோட்டோலாம் எடுத்தோம். நிஜமா இருந்துச்சு. அவர் வந்து தக்காளி சட்னி தான் வெயிட். ஆமாம் அவர் ஒரு ஸ்பைஸ் சட்னி வைப்பாரு. அது ஓனர் வராச்சு போதி தர்மர் பாருங்க.
போய் தர்ம மேலே இருக்காரு சார். பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு எம்டி பிரியாணி செஞ்சார் ஒரு நாள், சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. இன்னைக்கு ஆக்சுவலாக இவங்க தான் நாங்கள் கொடுக்குற காசுக்கு அந்த மாதிரி செஞ்சு தரணும். ஆனால் வந்து அவர் வெயிட் சீரியஸாகவே, அதுவும் கரண்ட் இல்லாமலே வந்து சட்னி அரைச்சி கொடுத்தாரு. அந்த சட்னி நக்கினு அவ்வளோ காரமாக அப்படி இருந்துச்சு. அந்த சட்னி மறக்கவே முடியாது அவர் செஞ்சு கொடுத்தாரு. அந்த 7 நாள் வந்து நெக்டார் அமிர்தம் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் செய்யறது உண்மையிலே நான் இல்லை எல்லாருமே சொல்லுவானுங்க. இவங்க கூட கேளுங்க, உனக்கு பிடிச்சி என்னடா பிடிச்சிருந்துச்சு அவர் செஞ்சதுல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜ் பிரியாணி ப்ளஸ் அந்த சிக்கன் காம்போ வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. சிஆர்சி அதே மாதிரி நான் அவர் சப்பாத்தி போட்டாரு. ஆக்சுவலாக கோதுமை சப்பாத்தி இல்லைனாலும் அந்த சப்பாத்தி வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது நான் பெருசாக சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மீல்ஸ் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே மீல்ஸ் வச்சாங்க, அது பயங்கரம் அல்டிமேட். மீல்ஸ் எல்லாமே நல்லா தான் செஞ்சாரு. பட் ஆனால் வந்து இதில் எனக்கு தெரிஞ்ச இந்த எம்டி பிரியாணி வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கும், எல்லாருக்குமே ஒர்த்து. அது ஆக்சுவலாக அது சிக்கன் பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு. சிக்கன் போட்டுருந்தா சிக்கன் பிரியாணி. அது ஃபஸ்ட்டு நான் வந்து 13 குடிச்சு ஸ்டே ஆனோம். அன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு போட்டாங்க, வீடியோவில் இருக்கிறோம். ஆமாம், ஃபஸ்ட் நாள் வந்து அது ஏதோ ஒரு கறி லீவ்ஸ், ஆக்சுவலாக வந்து கருவேப்பிலை புதினா சாதம் அந்த மாதிரி இல்லை, ரசம் வந்து கலந்துட்டு அதில் ஏதோ சாப்பாடு வச்ச மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாள். நாங்கள்லாம் நினச்சோம் அதை பார்த்து அவ்வளோதான் போல் ஹாஸ்டலில் ரூம் பார்த்தோம். ரூம் வந்து செஞ்சுட்டாங்க. ரூம் ஆக்சுவலாக அது ரூமே இல்லை. நான் உங்களுக்கு அந்த வீடியோ இருக்குது, அது யூடியூப்பில் இருக்கும். மேலே ஐ பட்டன் அந்த பக்கம் வரும். நான் தடியும் கொடுத்த மெமரிஸில் பேசினு வரோம். அது ரூம் மாதிரி இல்லை, அந்த ரூம் வந்து இது விளாகில் வரும். அது வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக பெருசாக இம்பேக்டே இல்லை, அதில் ஒரு மாதிரி போச்சு போல அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து போட்டு தாக்கிட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் டே 2லேருந்து ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்ட் ரூம் நல்லா இல்லை. அப்புறமா அந்த ரூமில் டோர் இல்லை ஆக்சுவலாக, அதெல்லாம் இல்லை. அது எல்லாமே தாண்டி அவர் செஞ்ச ஃபுட்டு ஒர்த்து ஃபஸ்ட்டு நாளே. ரெண்டாவது அந்த ரூம் வந்து நாங்கள் ஃபோன் இருந்தும் யூஸ் கிடையாது, ஏன்னா கரண்ட் இல்லை பாதி. அதுக்கப்புறம் சிக்னல் கிடையவே கிடையாது, எதுக்கும் யூஸ் இல்லை. அதனால் ஃபோன் யூஸ் பண்ணாமல் நாங்களே நிறைய ஸ்டோரிஸ் பேசணும். அது தெரிஞ்ச ஸ்டோரியோ தெரியாத ஸ்டோரியோ, ஆனால் டைம் அங்கே போனது தெரியல எனக்கு. அது ஆமாம், அது 7 நாள் இருந்தோம். அந்த 7 நாள் வந்து மொபைல் யூஸ் பண்ணாத 7 நாள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்குன்னா பெஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த ரூம்லேயே வந்து எனக்கு இதுதான் பிடிச்ச ஸ்பாட்டு. நேற்று வந்து நான் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அவர் குதிக்க தெரில, இருங்க நான் ட்ரைனிங் காட்டுறேன். அவரு குதி தெரில. போதி தர்மர் வந்துட்டாருங்க. போதி தர்மர் போட்டு தாக்க போறாரு. ஆதிபராசக்தி ஹார்டிகல்ச்சரல் காலேஜ் சார். அக்ரிகல்ச்சர். ஆமாம் சார், வேலூர். காட்பாடி. ஆமாம் இருக்கு. டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர். டுவெல்த்து முடிச்சா தான் சார் குவாலிஃபிகேஷன். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபைனல் இயர்.
வரான் போய் தர்மல் வரான் ஓர சீன் போடுறான். மேலே இன்னொரு பெரிய இது வச்சுருந்தாங்க, அதான் ரோஸ் கார்டன் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு வந்து நாங்கள் போதி தர்மர் பார்த்தோம்ல, செம்ம நாலேஜான பர்சனு. ஃபஸ்ட்டு வந்து அவர் ஓனர் இல்லைன்னு நினச்சோம். ஓனர் இல்லை, யாரோ தங்கினவங்க வந்து ஸ்டேக்கு வந்திருக்காருன்னா நாங்கள் யோசிச்சது எல்லாருக்கும் அப்படிதான் யோசிச்சோம். அவர் மிரட்டும் போதும் எனக்கு அவ்வளோவா இல்லை, மேபி அவர் பப்ளிக்காக ஹியூமனிட்டிக்காக சொல்கிறாருன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஓனர் போல் செம்ம நாலேஜாக பேசுகிறாரு. அவர் ஆக்சுவலாக 80s அவர் கிட்டாக இருந்திருக்காரு. அப்படி 80s ஒரு 7-8 வயசு என்னமோ இருந்திருக்கும் போல், அந்த 10 வயசுக்கு மேலே இருந்திருக்கும் போல், சின்ன பையனாக இருந்திருப்பார் போல். அந்த டைமில் கொடைக்கானல் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொன்னார். அவர் MBA முடிச்சிருக்காராம். ஆக்சுவலாக ஹார்டிகல்ச்சர் பச்ச எங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது அவருக்கு சயின்டிஃபிக் நேமோடு தெரியுது. ஒரு காமன் மேனுக்கு வந்து இவ்வளோ தெரியுது வந்து பெரிய விஷயம். அதுவும் ஒரு ஓனருக்கு ஆக்சுவலாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். எங்களுக்கே அது ஒரு எங்கள் பசங்களே கேட்டிங்கன்னா எஜ்ஜிலாம் கேட்டிங்கன்னா தெரியாது. அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் அப்படியே அவர் என்ன சொன்னார்னா, அது எதுக்காக பண்ணக்கூடாதுன்ற சொன்னார். அதை வந்து சென்டிமெண்ட் போல், அவங்க அம்மாக்காக பண்ணதுனால அதை கை வைக்கக்கூடாது சென்டிமெண்ட்டாக சொன்னார். அவர் ஒன்றும் மிரட்டெல்லாம் இல்லை. ஸோ அதான் போதி தர்மரோட ஆமாம். ஒரு MBA எனக்கும் இப்போ அந்த பையன் தான் சொன்னாங்க. ஒரு MBA முடிச்சவர் வந்து நெக்கில் ஆக்டிவாக கண்ணாடி எல்லாம் போட்டு சுற்றலாம். ஆமாம், ஸ்கூல் இருந்து ஸ்கூலை வந்து மாற்றி இப்போ மாடிஃபை பண்ணிருக்காங்க. அந்த சிம்பிளிசிட்டி வந்து ரொம்ப ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ரூம்மேட்டு பக்கத்து ரூமில் எடுத்துருப்பாங்க நினச்ச அளவுக்கு இருந்திருக்காருன்னா அவர் லுக் எப்படி இருந்திருக்கோன்னு யோசிச்சுருக்காங்க. வீடியோவில் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் போயிருக்கேன். காமிச்சேன், வீடியோவில் நான் காமிச்சேன். லைட்டாக எட்ஜில் வந்தார்ல, அவர் தான் போய் தருமாரு. நாங்கள் ஆக்சுவலாக அப்போ காண்டா இருந்துச்சு. ஏன்னா என் பைத்தியக்காரன் பேசுனாங்க. அவர் பேசும்போது ஆக்சுவலாக அதான் அதை தாண்டி அது ஓவர் ஷேடோ ஆயிடுச்சு. அவர் நாலேஜ் வந்து ஓவர் ஷேடோ ஆயிடுச்சு. பேசுகிற விதம் அவர் நாங்கள் பண்ண தப்பு இல்லை, தப்பு தான். அவர் யாரோ ஒன்று பார்த்து யார் வந்து படிக்கிறது. அப்புறம் அவர் பொறுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு விசாரிச்சாரு. பேச ஆரம்பிச்சாரு. அந்த செடி அது இந்த செடி பொட்டானிக்கல் பார்க்கில் இங்கே அப்படி இருந்துச்சு, இங்கே இப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு. நான் போய் ட்ரெஸ் மாற்றணும். இன்னும் அடுத்த வீடியோ வந்து ரூம் டூர் இப்போ இல்லை, ரூம் டூர் வந்து அப்புறம் பார்க்கலாம். மோரோவர் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே கொடைக்கானல் ஊட்டி மாதிரியான ஒரு ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, தேர் பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவங்க வந்து டெம்பரேச்சர் அந்தளவுக்கு பெருசாக தெரியுதுனாலும் இங்கே வந்து வித்தியாசமான செடியை பார்ப்பாங்க, நிறைய பார்ப்பாங்க. நாங்கள் நார்மலான சமதரையில் வாழ்கிறவங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் நிறைய அடிக்கிறோம். அதனால் ஹார்டிகல்ச்சர் பேஸ்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பொதுவான விஷயம் இது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான செடி மட்டும்தான் நமக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அங்கே என்ன விளையுன்றதும் தெரியுது, அங்கே என்ன இருக்குன்றதும் தெரியுது. அது இல்லாமல் இங்கே நிறைய வித்தியாசமாக செடி வச்சுருக்காங்க. அது காரணமும் இருக்குது. பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கே இவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போனது இந்த மேட்டர்லாம். அதனால் இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. போதி தர்மர் அந்த ஓனர் வந்து சொன்னார், கேமலாண்டஸ் அந்த செடி அதை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதுக்கு அழிக்கணும்னு சப்மிட் பண்ண பேப்பர் வரைக்கும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான்லாம் வந்து ஏன் ஹார்டிகல்ச்சர் படிக்கிறேன்ற மாதிரி ஆகிடுச்சு. புது மனிதன் அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காரு. பேசினே போனால் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் கம்மி இருந்தது, சார்ஜ் இல்லை, இது எப்போ அப்லோட் பண்ண போகிறோன்னு தெரியல.
மேக்ஸிமம் 5G கிடைக்குது சீக்கிரம் வீடியோ. நான் மேக்ஸிமம் இன்னைக்கு நீங்கள் நைட்டு எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை நாளைக்கு எடிட் பண்ண நீங்கள் நைட்டு படம் பார்க்க போகிறோம். ஸோ மிட்சோமர் படம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு தெரியாது, இன்னும் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு வீடியோ ஆனால் ஆயிடுச்சு. சப்பாத்தி சாப்பிட்றோம், நீங்கள் வேணுமா வந்து சாப்பிடலாம். சப்பாத்தி என்ன உருளைக்கிழங்கு குருமா. உருளைக்கிழங்கு இல்லை, பட்டாணி ஆபாசமெல்லாம் பேசாதீங்க. பட்டாணி குருமா சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு போயிட்டானுங்க. தலைவெல்லாம் கடைசியாக சாப்பாடு குருமா இல்லாமல் தவிச்சிருங்கிறாப்ப. குருமா இல்லை தலைவா, குருமா ஒன்று சாலம் இருக்கு. எதுனா ஒன்று சொல்லணும், அதுவும் இல்லைன்ற சாங்க சரி சாப்பிட்டு போய் மிட்சோமர் படம் பார்க்கணும். படம் நட மற்ற மண்டைகள்லாம் அடிச்சு தெறிக்கி விட்டுங்கிறான். கிளியுது அப்படியே செதறு மண்டை அப்படியே பூசணிங்க மாதிரி உடையுது. உள்ள 2 கேட்குறானுங்க, யாத்திட்டு குத்து போடுறோம்.